ஹாய் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு ட்ரெண்ட் அனலிஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஈவினிங் அனாலிசிஸ். ஸோ என்னென்ன தெரியல, எல்லா வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாக நம்மளுடைய சேனலில் லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் வியூஸ் கம்மியாக போயிருக்கு. ஸோ தொடர்ந்து உங்களோட ட்ரேடிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கா, இல்லை உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணி மறுபடியும் போடுவோம். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளோட டெக்னிக்கல் அனலைஸாக நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்கெல்லாம் போவோம். ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னா, நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு நேற்றே சொல்லியிருந்தோம், ப்ராஃபிட் புக்கிங் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து மார்க்கெட் அப்சைடில் ஒரு மூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ இந்த வகையில் இந்த சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ எஃப்ஐஎஸ் பை பண்ணிட்டு இருக்காங்க, டிஏஎஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி என்ன நடந்துங்கிறது இன்னும் டேட்டா வரல. மற்றபடி ஓவராலாக பார்த்தோம்னா லாஸ்ட் 4-5 டேஸாக எஃப்ஐஎஸ் பையில் தான் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பை பண்ணல, ஆனால் ஸோ ரேஞ்ச் செல்லிங் நடந்திருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இனி நமக்கு நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. சும்மாவே ஆட்டாடும். இனி நாளைக்கு தனியாக ஆட்டாடுறதுக்கான சான்சஸ் அதிகம். நீ மேலே எங்கேயும் ஆடுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஏற்கனவே ட்ரேடர் இந்த ரேஞ்சில் தான் அதிகமாக அவங்க சிக்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹை வால்டிலிட்டி நடக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சைடு அப் சைடில் மூவ்மெண்ட், டவுன் சைடில் மூவ்மெண்ட்னா ஸோ அவங்க அதை சிங்கிள் சைடாக அப் சைடில் ஒரு டவுன் சைடில் மூவ்மெண்ட் நடக்குன்னா ஈஸியாக அதை நம்ம ப்ராஃபிட்டபுளாக சேஞ்சஸ் பண்ணிட முடியும் ரீட்டைல் ட்ரேடர். பட் நமக்கு அப் சைடில் நடந்து அப்படியே டவுன் சைடில் வருது, மறுபடியும் அப் சைடில் வருதுன்னு ஒரு 2-3 மூவ்மெண்டம் நடந்தது அப்படின்னா ஸோ லாஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ சும்மாவே மார்க்கெட் எப்பயுமே பேய் பிடிச்ச மாதிரி தான் ஆடும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம தான் நம்ம இடத்துல இருந்துக்கணும். நம்ம அது கூட சேர்ந்துட்டு ஆடணும் அப்படின்னா அது ஆடி நிறுத்திடும். பட் நாம் ஆடினது நிறுத்தி ஓகே. நம்ம இன்றைக்கான ஆட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் இருந்தது நிஃப்டி. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஃபினிஷிங்கில் மார்க்கெட் டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இது நார்மலாக ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் நமக்கு 23,570க்கு மேலே 75க்கு மேலே ஒரு ஓப்பன் கொடுத்ததுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 23,630 650 இந்த ரெண்டு ஏரியாவும் ரிவர்சல் ஏரியா. 23,570க்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23,632 and 23,700 இந்த ரெண்டு ரேஞ்சுமே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அண்ட் ரிவர்சல் பாயிண்ட் ஏரியா. ஸோ நம்ம சொல்லக்கூடிய ஏரியாக்கெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் நமக்கு இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. நாளைக்கு ஒரு மார்க்கெட்டில் ஓப்பனிங் ஒரு ஸ்லைடு நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்குதுன்னா ஸோ இமீடியட்லி சப்போர்ட் லெவலுங்கிறது 23,380 அந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா 23,380 ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் எப்பயுமே ஒரு முன்ன பண்ண வச்சுக்கலாம். நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கான்செப்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா வண்டி இங்கிருந்து வேகமாக ஏறும்போதோ இறங்கும்போதோ அதிலிருந்து ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் முன்ன பண்ண தான் போகும். அதை நம்ம ஆறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் 23,380 to 60 ஒரு 20 பாயிண்ட் நீங்கள் முன்ன வச்சுக்கோங்க. அந்த ஏரியாக்கள் ஒரு ரிவர்சல் பாயிண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் டவுன் சைடில் இன்னும் கீழே டவுன் ஆகுது அப்படின்னா நமக்கு 23,280 அதிலிருந்து ஒரு 100 பாயிண்ட் இந்த ஏரியாக்களெல்லாம் மார்க்கெட்டில் ரிவர்சலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கேருந்து யூட்டன் போட்டு மார்க்கெட்டு மேலே மூவ்மெண்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ மேபி 23,250 வீக் ஆச்சு அப்படின்னா தான் ஒரு நாள் ஒரு மீடியமான ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் பிரேக் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ அது அடுத்தது 23,000 நோக்கி வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது நிஃப்டிக்கு. ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு சப்போர்ட் ரெசன் சைடில் கரெக்டாக என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதே நேரத்தில் நம்மளுடைய இந்த வீடியோ நீங்கள் பை ஆர் செல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓன் அனலைசிஸ் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணுங்கள். இல்லை உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யுங்க. நீங்களே போய் ஓடி போய் இதை செஞ்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் உருளும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. இது நிஃப்டிக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கும்போது 51,209 க்ளோசிங் இருங்க. சார்ட் வேறு தெரிஞ்சிருச்சு, இது வேறு தெரியக்கூடாது. ரொம்ப கவனமாக மறைச்சு வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 51,209 இன்றைக்கி க்ளோசிங் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் நம்ம சொல்லியிருந்தோம் 52,000 இந்த ரேஞ்ச் எல்லாமே ரிவர்சல் பாயிண்ட் இருக்குன்னு நம்ம வீக்லி அனாலிசிஸ் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் பார்க்காம இருக்கிறீங்க. முதல் வீடியோ பாருங்கப்பா. பார்த்தீங்கன்னா தானே உங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தெரியும். அதில் நிறைய உரையில் இருந்தால் பேச முடியும். ஸோ இடையில திடீர்னு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இவர் என்ன சொல்ல வராரு, இடையில திடீர்னு பார்க்கும்போது புரியாது. ஸோ தொடர்ந்து கண்டினியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, 51,209 மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இனி மறுபடியும் மார்க்கெட் ஒரு மீடியமான ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்ததுனாலும் நமக்கு 51,500 600 51,500 to 600 இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிவர்சல் பாயிண்ட். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. F&O க்ளோசிங் இருக்குது, மந்த்லி க்ளோசிங் இருக்குது. சும்மாவே ஆடும். நாளைக்கு நல்லாவே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் கூட சேர்ந்து ஆடிடாதீங்க, புரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்சைடில் மூவ்மெண்ட்டில் 51,500 to 600 ரிவர்சல் ஏரியா. மேபி அதையும் பிரேக் ஆகி ஒரு மூவ்மெண்ட் ஆச்சுன்னா மறுபடியும் 52,000 ரேஞ்சுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. உறுதியாகிறதுங்கிறத விட ஒரு சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதுவே மார்க்கெட்டில் மேபி ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் இருக்குது, ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் இருக்குன்னா இமீடியட்டாக
நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 51,000. ஸோ அதை இன்றைக்கி ரீச் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம், பட் பக்கத்தில் வந்து அப்படியே ரிவர்சல் கொடுத்துருச்சு. ஸோ 51,000 இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் நாளைக்கு. ஸோ மேபி அதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆகுது அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் 50,700 to 50,500. இந்த ரெண்டுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் அண்ட் ரிவர்சல் பாயிண்ட். இங்கிருந்து மார்க்கெட் ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. கண்குத்தி பாம்பு மாதிரி பாருங்கள். அந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா உங்களோட ஓன் அனாலிசிஸ் வச்சு உள்ளே குதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மேபி 50,500 பிரேக் பண்ணால் தான் இட்ஸ் அ வெரி வெரி மிடில், அதாவது மீடியமான ஒரு வீக்கை கிரியேட் பண்ணுதுன்னு அர்த்தம். 50,500 கீழே வந்து நமக்கு 1 ஹவர் க்ளோசிங் இந்த மாதிரியான மூவ்மெண்ட் நடந்தால் தான் அது வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அது வந்து 49,000 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50,000 to 49,800 இட்ஸ் வெரி வெரி குருசியல் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். இந்த லெவலெல்லாம் கண்டிப்பாக திரும்ப இருக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா கண்டினியூ எஃப்ஐஎஸ் பை பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நமக்கு F1 க்ளோசிங் இருக்குது. ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இட்ஸ் ஹை வால்டிலிட்டி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சு உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய நம்ம வந்து ஒரு ட்ரேட் நம்ம இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ரீதியாக குறைவாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கான சூழ்நிலைகள் நம்ம சரியாக பயன்படுத்தி ஓன் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதை எப்படி ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறது அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒருத்தருமே கமெண்ட்ஸ் பண்ண பார்க்குறீங்க போகிறீங்க அப்படியே போயிடுறீங்க. ஸோ யாராவது ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என்ன அதில் நிறைய குறை எது இருக்குன்னு. நம்ம சரியாக நம்மளுடைய ட்ரேடிங் இருந்தாலும் ஸோ நீங்களும் சொல்லும்போது அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை உருவாக்கும். ஓகே, அதனால் வந்து போகும்போது 2 கமெண்ட்ஸ் போட்டு போங்கப்பா, ஏப்பா இப்படி இருக்கிறீங்க. சரி, ஓகே, மறுபடியும் நம்ம நாளைக்கு ஈவினிங் வந்து சந்திக்கலாம். ஓகே, பாய்.